பாஸ்கா காலம் 10வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 5 அருள்வாக்குகள் 20 தொடக்கம் 26 வரை. இன்றைய நற்செய்தி பகுதி இயேசுவின் மழைப்பொழிவின் ஒரு பகுதி. இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்கள் மற்றும் மறைவல்லுனர்களின் நேர்மையை விட உங்கள் நேர்மை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். பரிசேயர்கள் மறைவல்லுனர்களின் ஒழுக்க நெறி மோசேயின் கட்டளைகளை வெளிப்புறமாக நிறைவேற்றினால் நிலைவாழ்வும் மீட்பும் கிடைத்துவிடும் என்று நம்பினர். மோசே சட்டம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று. இயேசு மழைப்பொழிவில் அந்த சட்டத்தை கூர்மைப்படுத்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல, கோபப்படுவதும் பாவம் என்று சொல்லுகிறார். கோபத்தின் கடைசி செயல்தான் கொலை என்று சொல்லுகிறார். எனவே இயேசு மோசேயின் சட்டத்தை கூர்மைப்படுத்தி புதிய ஒழுக்க நெறியை நமக்கு தருகிறார். இயேசுவின் புதிய ஒழுக்க நெறியை பின்பற்ற மனித முயற்சி மட்டுமல்ல, இறைவனால் இலவசமாக கொடுக்கப்படுகின்ற அவருடைய அருளோடு நாம் ஒத்துழைத்தால்தான் நிலைவாழ்வையும் மீட்பையும் பெற முடியும் என்று சொல்லிவிட்டு புதிய நெறியின் முதல் பண்பை சொல்லுகிறார், கோபம். கோபம் நெறிப்படுத்த, வடிகால்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனித உணர்ச்சிகளில் உள்ள எதிர்மறை உணர்வுகளில் மிகவும் கொடூரமானது, வலிமையானது, மிகவும் அழிவுகரமானது கோபம். இயேசு கோபத்தை வடிகால்படுத்த கோபத்தின் 3 நிலைகளை நமக்கு குறிப்பிட்டு காட்டி பாவம் செய்யும் வகையில் கோபப்பட வேண்டாம் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். சிறிய வயதில் என் அம்மா அடிக்கடி சொன்ன வார்த்தை என் ஞாபகத்திற்கு வருகிறது, நீ என்னை கோபப்படுத்தி பாவம் செய்ய வைக்காதே என்று சொல்லுவார். முதல் நிலை இதயத்தில் கோபம். சிசரோ என்கின்ற தத்துவவியலாளர் கோபத்தை இவ்வாறு வரையறுக்கிறார், பைத்தியத்தின் சுருக்கமான நிலை என்று வரையறுக்கிறார். இந்த இதயத்தின் கோபம் 2 வடிவங்களில் வெளிப்படுகிறது. முதல் வடிவம் தீ போல திடீரென எழும்பி பிறகு அணைந்து விடுவது. இரண்டாவது வடிவம் உள்ளுக்குள்ளே கொதித்து கொண்டு நீடிக்கும் கோபம் காழ்ப்புணர்வாக மாறி பழிவாங்க சந்தர்ப்பத்தை தேடும். இப்படிப்பட்ட நீடித்த கோப வெறி தன் நிலை மறந்து எதையும் செய்யும். இந்த நிலையில் இதயம் மன்னிக்கவோ மறக்கவோ மறுக்கும். இப்படிப்பட்டவர்களை கிராம பெரியவர்கள் சபை கூடி விசாரணை நடத்தி தண்டனை வழங்குவார்கள் என்று இயேசு கூறுகிறார். இரண்டாம் நிலை வார்த்தையில் கோபம். முட்டாள் என்று ஒருவனை அவமானப்படுத்தும் எவரும், ஒருவனுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எவனும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்கிறார். இதயத்தில் கொதித்துக் கொண்டிருந்த கோபம் அவமான வார்த்தைகளாக, அக்கிரம வார்த்தைகளாக வெளிப்படும். கேட்கவே அருவருப்பாக இருக்கும் வார்த்தையும் அங்கே புழக்கத்தில் வரும். இப்படிப்பட்டவர்கள் யூத சமயத்தின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை சங்கம் அவர்கள் அங்கே அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை நடத்தி தண்டனை பெறுவார்கள் என்று இயேசு கூறுகிறார். மூன்றாவது நிலை செயலில் வெளிப்படும் கோபம். இதயத்தில் கொதித்து கொண்டிருந்த கோபம் வசை மொழிகளில் வெளிப்பட்டு பிறகு திடீரென கட்டுப்பாடை மீறி கோபம் வெடித்து உடல் ரீதியாக தாக்குதல், கொலை இவற்றிற்கு வழிவகுக்கும். இந்த நிலையில் உள்ள கோபம் எரிநரக நெருப்பிற்கு தண்டனைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். எனவே இயேசு இந்த நற்செய்தியில் கூறுகின்ற செய்தி மிக சுருக்கமாக: 1, நீண்டகால கோபம் கெட்டது. 2, கோபத்தால் வரும் அவமதிப்பு பேச்சும் அடுத்தவர் நற்பெயரை கெடுப்பதும் அதைவிட மோசமானது. கோபம் உச்சத்திற்கு சென்று ஒருவருக்கு உடல் ரீதியாக துன்புறுத்துவதும் அவரை கொலை செய்வதும் மிகவும் மிகவும் மோசமானது என்று கூறுகிறார். நமக்கு இன்றைய நற்செய்தி கற்பிப்பது என்ன?
ஒன்று, மன்னித்து மறக்க முயற்சி எடுத்து முதலில் அந்த நபரோடு எவ்வளவு சீக்கிரம் ஒப்புரவாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். அன்றாடம் வீட்டை கூட்டி சுத்தம் செய்வது போல ஒவ்வொரு நாளும் நம் ஆன்மாவை சுத்தம் செய்தாக வேண்டும். உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கும் முன் தணியட்டும் என்றும், கோபப்படுங்கள் பாவம் செய்யாதீர்கள் என்றும் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4:26 கூறுகிறார். 2, கோபத்தை அழுத்தி வைக்க இரத்த கொதிப்பு, மனச்சோர்வு, மன அழுத்த பிரச்சனைகள் தோன்றும். எனவே கோபத்தை நாம் வடிகால் படுத்த முயற்சிக்க வேண்டும். 3, கோபப்படும் போது நமது உடலை தளர்த்தி அமைதியை கையாள வேண்டும். சுய கட்டுப்பாட்டிற்காக கடவுளிடம் வேண்ட வேண்டும். நம்மை காயப்படுத்தவர்களை முதலில் மன்னிக்க விரும்ப வேண்டும், பிறகு அது செயலில் வெளிப்பட வேண்டும். இதை செய்ய இறையருள் கட்டாயம் வேண்டும். எனவே ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, கோபப்படுவதை நாங்கள் தவிர்க்க முடியாது, ஆனால் அதனால் நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய வரத்தை தாரும் என்று வேண்டுவோம். ஆமேன்.